Whitespace. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் Whitespaceல என் ஸ்டூடெண்ட்டோட ப்ராஜெக்டை நான் இங்கே ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்தது போனது எல்லாம் இருந்தது. பட் நான் வந்து ரிவ்யூஸ் வந்து ரொம்ப சஃபிஷியண்ட்டாக கொடுத்துட்டேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த தடவை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஸ்டூடெண்ட்லாம் கேட்டதுனால நான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இதை வந்து ரிவ்யூ எடுத்துருக்கிறேன். ஸோ இது as usual at Aspira பசங்க வந்து பேப்பரில் வயர் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கிளிக்கபிள் ப்ரோட்டோடைப்பாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு Prottapp அப்படிங்கிற லிங்க்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு Prottapp பேஸ்டு கிளிக்கபிள் பேப்பர் வயர் ஃப்ரேம் தான். ஸோ நான் அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இது போக Prottapp பற்றி வேறு என்கிட்ட கேட்டிருந்தாங்க சில பேர் வந்து எனக்கு Prottapp எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் அதை தனியாக வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி நான் வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ இந்த Whitespace-உடைய ரிவ்யூக்குள்ளே நம்ம போகலாம். அதாவது ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்டோடைய ரிவ்யூக்குள்ளே நம்ம போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஹலோ ஆல், ஐ எம் ராம்பால் ஃப்ரம் Aspira. உங்களை மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஸோ இது வந்து ஒரு ஸ்டூடெண்டோட ப்ராஜெக்டை. இந்த ப்ராஜெக்டில் வந்து அவர் வந்து கஸ்டமைஸ்டு டெய்லரிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் வந்து இந்த ஆப் பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஒரு டெய்லர் கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸை அல்லது ஒரு கார்மெண்ட்டை கொடுத்து அதை கஸ்டமைடாக வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் இந்த ஆப் வந்திருக்குது. ஸோ இது ப்ரிடாமினண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் க்ரூமுக்கான அல்லது ஒரு பிரைடுக்கான ஒரு ஆப் தான். ஸோ இந்த செக்டரில் தான் வந்து அவர் இதை ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா ப்ரிடாமினண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ரெடிமேட் ஆகிடுச்சு. பிரைட் க்ரூமிங்கில் மட்டும்தான் அந்த டைமில், அதாவது வெட்டிங் டைமில் மட்டும்தான் வந்து ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது வந்து ஸ்டில் வந்து இன்னும் மார்க்கெட்டில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குது. ஸோ இதோடைய மார்க்கெட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப நேரோவாக இருந்தாலும் அவர் வந்து இதில் சில சேலஞ்சஸ் இருக்குது, அதை நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஆல்ரைட், போதும் நம்ம இது வரைக்கும் கொடுத்த இன்ட்ரோடக்ஷன்ஸ், நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இதான் ஆப்போடைய ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து லாகின் அண்ட் சோஷியல் மீடியா லாகின்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபர்காட் பாஸ்வேர்ட் அண்ட் லாகினுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்குறாரு. ஆல்ரைட், ஸோ ஃபர்காட் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணால் ஸோ அதில் இமெயில் அல்லது மொபைல் நம்பர் வச்சு லிங்க் அனுப்பி ஸோ இது வழியாக பாஸ்வேர்டை வந்து ரிட்ரீவ் பண்ணுறாங்க. ஆல்ரைட், ஸோ இது ஒரு பேப்பர் வயர் ஃப்ரேம் ஸ்டேஜ்லேயே வந்து ஃபர்காட் பாஸ்வேர்டுக்கான அந்த ஃப்ளோ அல்லது அதுக்கான ஸ்க்ரீன்ஸை டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் இவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அந்த வந்து இங்கே பண்ணியிருக்கிறாரு. ஆல்ரைட், ஸோ நான் இப்போ லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணால் எனக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சர்ச் இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து ஃபில்டரில் வந்து ஃபாஸ்ட் டெலிவரி, ஆஃபர்ஸ், அதுக்கு அடுத்தது சில ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கிறாரு. இது போக சில டாப் ரேட்டிங் டெய்லர்ஸ் இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு அடுத்தது மெனு வந்து கீழே இருக்குது. ஸோ மெனுவுக்கு கீழே வந்து மேண்டேட்ரியாக வந்து அது என்ன மெனு அப்படிங்கிறது, அதாவது இந்த ஐகானுக்கு கீழே வந்து அந்த நேம் ஆஃப் த ஐகான் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியணும். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நீங்கள் ஒரு மெனு ப்ரப்போஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது ரொம்ப பேசிக்கான ஒரு மெனுவாக இருந்ததுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் அதுக்கான அந்த ஐகானுக்கான லேபிளிங் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ இது வந்து யூஎக்ஸ் டிசைனில் வந்து அஃபோர்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபோர்டன்ஸ்லேயே வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து சிக்னிஃபையர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெனு வந்து என்ன அப்படிங்கிறது இப்போ யாருக்கும் தெரியாது. இதில் ஹோம் மட்டும்தான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு யூனிவர்சலான மெனு ஐட்டம். ஸோ மீதி இருக்கிற மெனுஸ் வந்து உங்களுடைய இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யூனிக்கான நீஷான ப்ராஜெக்டு. ஸோ அதில் இருக்கிற மெனுஸ் வந்து என்ன பண்ணும், என்ன பெர்ஃபார்ம் பண்ணுன்றது யூசருக்கு தெரியாது. ஸோ அதனால் எப்பயுமே வந்து மெனுஸ்க்கு கீழே வந்து லேபிள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஒரு ஆப்பாக இருந்ததுன்னு சொன்னால் இப்போ அவங்க வந்து மெனுவுக்கு கீழே வந்து லேபிளிங் கொடுக்கல. ஸோ ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அவங்க இப்போ இருக்கிற கரண்ட் ஆப்பை வந்து ரீடிசைன் பண்ணி லான்ச் பண்ணும் பொழுது அந்த டைமில் வந்து மெனுவுக்கு கீழே வந்து லேபிளிங் ஆப்ஷன்ஸோடு தான் இருந்தது. அது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து எவால்யூஷனில், டிசைன் எவால்யூஷனில் அதை அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே அந்த இன்ஸ்டாகிராமை வந்து யூஸ் பண்ண தெரியும் அப்படின்ற ஒரு அசம்ஷனில் வந்து அவங்க வந்து அந்த லேபிளிங்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான ஃபங்க்ஷனாலிட்டியாக இருக்கிறதுனால தான் அந்த லேபிள் அவங்க ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. பட் யூனிக்கான ஃபீச்சர்ஸ் அல்லது ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் லேபிள் வந்து கண்டிப்பாக வச்சுருந்துருப்பாங்க. லேபிள் அப்படின்னு நான் மீன் பண்ணுறது அந்த மெனுவுடைய நேம்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆப் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இன்னும் நான் அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்கள் வந்து ஸ்விக்கி ஆப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்விக்கி ஆப்பில் அவங்க ஐகான் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஐகானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய லேபிள் அல்லது அந்த மெனுவோடைய நேம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ தான் வந்து அது யூசருக்கு அது ஈஸியாக புரியும். ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே ஒரு ஆப் பண்ணும் பொழுது மெனு சிஸ்டம் ப்ரப்போஸ் பண்ணும் பொழுது அந்த மெனு சிஸ்டத்தில் ஐகான் மட்டும் இல்லாமல் அந்த ஐகானை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய மெனுவுடைய லேபிளிங் அல்லது நேமிங்கையும் சேர்த்து வைங்க. ஆல்ரைட், ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாரு. ஸோ ரெண்டாவது வந்து டாப் லெஃப்டில் வந்து பர்கர் மெனு கொடுத்துருக்குறாரு. ஸோ இதுவும் வந்து என்னுடைய பழைய ரிவ்யூஸில் சொன்னது தான். பர்கர் மெனு அப்படிங்கிறது வந்து சிங்கிள் ஹேண்டில் ஆப்ரேட் பண்ண முடியாது, 2 ஹேண்டு வேணும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னால் ஒரு ரீசர்ச் டேட்டா சொல்கிறது கிட்டத்தட்ட 70% ஆஃப் த பீப்புளுக்கு பர்கர்னா என்னன்னு தெரியாது. அந்த 3 கோடு போட்டிருக்கிற மெனு ஐட்டம்ஸ் வந்து என்னன்னு யாருக்கும் தெரியறதில்ல. அதனால் வந்து அதை யாருமே வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ நீங்கள் அந்த பர்கர் மெனுக்குள்ளே வந்து ஹோம், ப்ரொஃபைல், ஆர்டர் இந்த மாதிரி ஒரு முக்கியமான சில மெனு ஐட்டம்ஸை அங்கே வச்சுருக்கிறாரு. அதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான மெனுஸை வந்து அங்கே வச்சுருக்கிறாரு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்கர் மெனுவை அந்த யூசர் கிளிக்கே பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி கிளிக் பண்ணாத பட்சத்தில் அவங்களால இதை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம அடுத்து போகலாம். ஸோ இதுக்கு பதிலாக அவர் வந்து இதை வேற ஏதாவது ஒரு இடத்துல இதை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். ஆல்ரைட், நான் இப்போ சர்ச்சை கிளிக் பண்ணுறேன். சர்ச்சை கிளிக் பண்ணாலும் பர்கர் மெனு தான் போகுது. ஓகே, ப்ரொஃபைல். ஆல்ரைட், இப்போ நான் சர்ச்சை கிளிக் பண்ணாலும் பர்கர் மெனு தான் போகுது. அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு யூசரை வந்து மிஸ்லீடு பண்ணுறீங்க. ஸோ சர்ச்சை கிளிக் பண்ணால் சர்ச்சுக்கு உண்டான ஆப்ஷன்ஸை வந்து ஷோகேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு பர்கர் மெனுவுக்காக அல்லது ஒரு மெனு சிஸ்டத்தை எக்ஸ்பிளிசிட் பண்ணுறதுக்கு அல்லது ட்ரிகர் பண்ணுறதுக்காக வேற ஒரு இர்ரெலவெண்ட்டான ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா யூசர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இப்போ நானே வந்து சர்ச்சை கிளிக் பண்ணும் பொழுது பர்கர் மெனு வந்தது, ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ ஃபில்டர்ஸ் கிளிக் பண்ணியிருக்கிறேன், அதில் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே வந்து மெனு சிஸ்டம் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் எனிவே இது ஃபில்டர் அப்படிங்கிறதுனால இங்கே வச்சிருக்கிறார் அவர். ஸோ நான் இதுக்கு அடுத்த செக்ஷன் போகிறேன். ஆல்ரைட், இப்போ நான் வந்து என்னுடைய கார்மெண்ட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த டாஸ்க்கை நான் வந்து இனிஷியேட் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய ப்ரைமரி கோல் இந்த ஆப்பில் என்னன்னு சொன்னால் கஸ்டமைஸ்டாக என்னுடைய கார்மெண்ட்டை, என்னுடைய கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆப் வழியாக நான் அச்சீவ் பண்ணக்கூடிய கோல். அந்த கோலுக்காக நான் வந்து இப்போ என்னுடைய டாஸ்க்கை நான் கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ கிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகும் கீழே வந்து மெனு சிஸ்டம் இருக்குது. ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெனு சிஸ்டம் இருந்ததுன்னு சொன்னால் இவங்க யூசரை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த டாஸ்க்கை வந்து கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஸோ யூசரை பொறுத்த வரைக்கும் இது நான் வந்து லேண்டிங் பேஜ் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ லேண்டிங் பேஜ் பற்றி ஒரு கிராஸ் கோர்ஸ் வந்து நான் கண்டக்ட் பண்ணி அதை வந்து நான் இங்கே சேனலில் கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். ஸோ ஒரு யூசருக்கு மல்டிபிள் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டால் அவர் என்ன பண்ணுவார், அவர் ஃபோக்கஸ்டாக பண்ண வேண்டிய டாஸ்க்கை பண்ண மாட்டார். அவர் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த டாஸ்க்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவர் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவார். ஸோ அதனால் இந்த மெனு சிஸ்டம் வந்து இங்கே நீங்கள் அட்லீஸ்ட் இந்த செக்ஷனில் இருந்தாவது நீங்கள் ஹைட் பண்ணிடலாம். ஸோ இங்கே லேடிஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு, ஜென்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ஸில் வந்து நான் ஷர்ட் கிளிக் பண்ணிட்டேன். எக்ஸலண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் காலர்ஸ் அண்ட் அதோடைய ஸ்டைல் அண்ட் கலர்ஸ் இதை வந்து கார்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ காலரை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து அதுக்கான மெஷர்மெண்ட். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தால் ஓகே. ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து அவர் வந்து இங்கே கொடுத்துருக்காரு, சின்னதாக கொடுத்துருக்காரு.
இதுக்கு பதிலாக ப்ராபபிளி அவர் வந்து கார்ட்டு கொடுத்துட்டு கார்ட்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஒரு பெரிய பே நவ் பட்டனை வந்து அங்கேயே வச்சுருக்கலாம். பட் பரவாயில்ல. ஸோ பே நவ் கொடுத்தாச்சு. இதுதான் ஆர்டருடைய சம்மரி. இப்போ இதை வந்து நம்ம ட்ராக் பண்ணலாம் ஆர்டரை. ஸோ அல்லது பேக் போகலாம் அல்லது கார்ட்டுக்கு போகலாம். ஸோ இங்கேருந்து கார்ட்டுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஃபுல்லாக லிஸ்ட் ஆஃப் ஆர்டர்ஸ். இந்த ஆர்டரில் வந்து அவர் கொடுத்துட்டாரு. ஆல்ரைட். ஸோ இது ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து நான் பேமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆர்டர் சம்மரி மட்டும்தான் கொடுத்துருக்கணும். இவர் இங்கே என்ன பண்ணிட்டாருன்னா ஆர்டர் சம்மரிக்கு பதிலாக ப்ரீவியஸ் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்து வச்சுருக்காரு. ஹிஸ்ட்ரி, ரீப்ளேஸ்மெண்ட், ரீஃபண்டுன்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ மிஸ் ஆகிட்டு இங்கே வந்து திருப்பி கார்ட்டு கொண்டு போகிறாரு. ஸ்விட்சிங் டெல்லர் வழியாக இங்கே வந்தாச்சு. ஆல்ரைட். ஸோ அந்த மிஸ் ஆன ஸ்க்ரீனை வந்து அவர் அங்கே வச்சுருந்தான்னு சொன்னால் இது வந்து ப்ராப்ளம் கிடையாது. பட் ப்ராபப்ளி நான் வந்து அந்த ஸ்க்ரீன் எங்கேயாவது இருக்குதான்னு பார்க்கலாம். இல்லை. ஸோ அந்த ஸ்க்ரீன் வந்து எங்கேயுமே அவர் பண்ணலை. ஸோ அது வந்து அவர் பண்ணணும். பேசிக்லி ஸ்பீக்கிங் ஆர்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு, அதாவது பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு பிறகு அந்த சக்ஸஸ் ஸ்டேட்டை காமிச்சிட்டு அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து இந்த ஆர்டருடைய ஒரு டிரான்சாக்ஷன் அல்லது ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க்கை வச்சு ஹோம் பேஜுக்கு போகிறதுக்கான ஒரு லிங்க்கையும் வந்து அங்கே அவர் வச்சுருக்கணும். ஸோ இப்போ அந்த ஸ்க்ரீன் மட்டும் வந்து இங்கே வந்து மிஸ் ஆகுது. ஆல்ரைட். ஸோ இந்த ஸ்க்ரீனுக்கு அவர் மூவ் பண்ணிட்டார். பேசிக்லி அந்த ஆர்டர் கம்ப்ளீஷனில் தேங்க்யூ முடிக்கிறதுக்கு பதிலாக ஆர்டர்ஸை வந்து பார்க்குறதுக்கான இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து அவர் மூவ் பண்ணிட்டார். அதனால தான் இது வந்து தேங்க்யூ ஸ்டேட் வர வேண்டிய இடத்துல இந்த ஆர்டர் ஸ்க்ரீன், அதாவது அடுத்த செக்ஷன் ஆஃப் த மெனு ஐட்டம்ல இருந்து வந்ததுனால இது ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ இங்கே வந்து ஃபேஷன் கன்சல்டன்ட்டையும் இவர் கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ அவங்க கூட வந்து கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஹவர்லி ரேட்டும் இங்கே கொடுத்துருக்குறாரு. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட் தான். ஓகே. ஸோ ஒரு வீடியோ கால் வழியாக கன்சல்டன்ட் கூட நம்ம பேசி கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இவர் வந்து அந்த ஆஸ்பெக்டில் தான் பண்ணியிருக்கிறாரு. ஆல்ரைட். அடுத்தது ப்ரொஃபைல். ஸோ ப்ரொஃபைல் வந்து இங்கே வச்சிருக்கிறாரு. ஓகே. ஸோ நோட்டிஃபிகேஷனும் இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த மெனு ஐட்டம்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து அங்கே பார்த்தோம். பர்கர் மெனுவில் இருக்கிற பாதி ஐட்டம்ஸ் இங்கே வந்தாச்சு. எக்ஸப்ட் ஆர்டர்ஸ் அண்ட் கன்சல்டிங், இது ரெண்டு மட்டும்தான் இல்லை. மீதி மூணுமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ப்ரொஃபைல் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஓ, ஸோ கீழே இங்கே ஃபுட்டரில் இருந்த இதே மெனுவை தான் பர்கர்லேயும் வச்சுருக்கிறாரு. இது வந்து நாட் நெசசரி. ஸோ இது வந்து ரெடண்டன்சி ஆஃப் த மெனு. இட்ஸ் கிரியேட்டிங் அன் அனாயிங்னஸ் ஃபார் த யூசர். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து அப்ஃப்ரண்ட்டாக வந்து ஒரு நேவிகேஷன் சிஸ்டம், அதாவது ஒரு மெனு சிஸ்டமை வந்து ஃபுட்டரில் அழகாக வச்சுட்டீங்க. அதே மெனுவை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து பர்கர் மெனுலையும் வச்சுருக்கிறீங்க. அது வந்து ரெடண்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸை தான் க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்த பர்கர் மெனுங்கிற ஆப்ஷன்ஸையே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா எல்லா மெனுவுமே கீழே தான் இருக்குது. ஆல்ரைட். ஸோ மற்றபடி இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் இது ஒரு டீசெண்டான ஒரு அழகான ஆப். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த குட்டி குட்டி யூசபிலிட்டி பர்ஸ்பெக்டிவில், அதுக்கு அடுத்தது வந்து யூஎக்ஸ் பர்ஸ்பெக்டிவில் இந்த விஷயங்களை வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா இது ரொம்ப நல்ல ஆப்பாக இருக்கும். ப்ராபபிளி ஒன்ஸ் இதை வந்து அவர் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு நான் வந்து இதோடைய ஈவை டிசைன் ப்ளஸ் கேஸ் ஸ்டடியும் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த ஒயிட் ஸ்பேஸில் இன்றைக்கி இந்த ஸ்டூடெண்ட்டோட ப்ராஜெக்டை நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஸோ இதில் ஏதாவது நான் ரொம்ப டெக்னிக்கலாக பேசியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னால் அதை வந்து நீங்கள் கொரீஸில் வந்து எனக்கு கேளுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மீன்வேல் வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அதுக்கு ஃபீட்பேக்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிருந்தால் அதையும் வந்து எனக்கு நீங்கள் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு அதோடைய ஃபீட்பேக்கை நான் கொடுக்குறேன். ஸோ நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை.